Hi friends, welcome to நாவலன் சமையலறை. எல்லாருக்குமே இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த தீபாவளிக்கு நம்ம இன்னைக்கு ஜிலேபி எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இத நீங்க தீபாவளி அன்னைக்கு செஞ்சு அசத்துங்க. இதுக்கு இன்னைக்கு 1 கப் உளுந்து எடுத்துக்கோங்க. இந்த 1 கப் உளுந்து வந்து இது 250 கிராம். இதுல 10ல இருந்து 15 ஜிலேபி வரைக்கும் வரும். உங்களுக்கு அதிகமா தேவைன்னா நீங்க வந்து உளுந்தோட அளவு வந்து 2 கப்பா மாத்திக்கோங்க. இத வந்து நான் 2ல இருந்து 3 தண்ணி வரைக்கும் நல்லா கழுவிட்டு இப்போ இத வந்து ஊற வைக்க போறோம். ஒரு 1ல இருந்து 2 மணி நேரம் வரைக்கும் இது நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினதுக்கு அப்புறமா இத வந்து நல்லா அரைக்கணும். இதுக்காக நான் இன்னைக்கு இத பாதியா தான் அரைக்க போறேன். அப்பதான் ரொம்ப அரையும். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. 1ல இருந்து 2 டேபிள் ஸ்பூன் மட்டும் தண்ணி விட்டு இந்த மாதிரி நல்ல கெட்டியா அரைச்சு எடுத்துக்கோங்க. இப்படி நல்ல பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. அரைச்சதுக்கு அப்புறமா இதுல இருந்து கொஞ்சமா எடுத்து இன்னொரு பவுல் எடுத்துட்டு இதை நம்ம வந்து கலர் சேர்க்க போறோம் இதுல. அதனால கொஞ்சமா தனியா எடுத்துக்கலாம். இதுக்கு வந்துட்டு லிக்விட் ஃபுட் கலர் வந்து செட் ஆகாது. பவுடர் ஃபுட் கலரோ அல்லது ஜெல் ஃபுட் கலரோ இருந்தா நல்லது. அதனால நான் இன்னைக்கு பவுடர் ஃபுட் கலர் ஆரஞ்சு கலர் வந்து எடுத்திருக்கேன். கலர் சேர்க்காம செஞ்சீங்கன்னா இன்னும் நல்லது. குழந்தைங்களும் சாப்பிட்றதுக்கு நல்லா இருக்கும். இது வீடியோ ஆனதுனால நான் வந்துட்டு இன்னைக்கு கலர் சேர்த்திருக்கேன். ஆரஞ்சு கலர் சேர்த்திருக்கேன். எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து வச்சுக்கோங்க. அப்புறமா இந்த உளுந்துல ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துக்கோங்க. அப்பதான் இது கொஞ்சம் கூட மொறுமொறுன்னு இருக்கும். அதுக்காக இது வந்து ஃபர்ஸ்டே சேர்க்கணும். நான் சேர்க்க மறந்துட்டு அதனால இப்ப சேர்த்திருக்கேன். சேர்த்துட்டு நம்ம ஏற்கனவே கலந்து வச்சிருக்கோம்ல கலர் சேர்த்து அந்த உளுந்தையும் இதுல சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா இந்த மாதிரி எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இந்த கலர் வந்து எல்லா உளுந்துலையுமே வரணும். அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈஸி இந்த ஜிலேபி பண்றது. இவ்வளவுதான் இதுல வேலை. அப்புறமா இதை பொரிச்சு எடுக்க வேண்டியதுதான். இதுக்கு இந்த மாதிரி ஒரு கவரோ அல்லது பைப்பிங் பேக்கோ எடுத்துக்கோங்க. இது வந்து இப்போ இந்த பேக்ல வந்து நம்ம ஏற்கனவே பண்ணி வச்சிருக்க அந்த ஜிலேபி மாவை இதுல ஃபுல்லா ஃபில் பண்ணிடலாம். ஃபில் பண்ணிட்டு இதோட கார்னர்ல வந்து லைட்டா கட் பண்ணணும். ரொம்ப அதிகமா கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப மொத்துன்னு இருக்கும் ஜிலேபி. அதனால சின்னதா ஒரு ஓட்டை போட்டுக்கோங்க. ஜிலேபி பண்றதுக்கு முன்னாடி நம்ம இந்த சர்க்கரை பாகு வந்துட்டு ரெடி பண்ணிடலாம். அதுக்காக நான் இன்னைக்கு 1 கப் சர்க்கரை, 250 கிராம் சர்க்கரை, அதுக்கு 2 கப் தண்ணி எடுத்துக்கணும். 2 கப் தண்ணி சேர்த்ததுக்கு அப்புறமா இதுல ஸ்பூன் எதுவுமே வச்சு கிளறிடாதீங்க. அப்படியே அந்த சர்க்கரை வந்துட்டு தண்ணியில ரொம்ப மெல்ட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி ஒரு 10 சொட்டு எலுமிச்சம்பழத்தை வந்து சாறை வந்து இதுல சேர்த்துக்கலாம். அப்போ இந்த சர்க்கரை பாகு ஆறுனதுக்கு அப்புறமாவும் அது அப்படியே இருக்கும். இல்லைன்னா கெட்டி ஆயிடும். எலுமிச்சம்பழம் சேர்த்தோம்னா அப்படியே இருக்கும். அதுக்காகத்தான் இப்ப ஸ்பூன் எதுவுமே சேர்க்கக்கூடாது. இது ஃபுல்லா கரைஞ்சிடணும். இந்த தண்ணியில பாருங்க இந்த மாதிரி ஃபுல்லா கரைஞ்சிடும். இதுக்கப்புறமாவும் ஒரு 3ல இருந்து 4 நிமிஷம் வரைக்கும் நல்லா கொதிக்கணும். இப்ப நான் காட்டுறேன் எந்த பதத்துல நீங்க வந்து ஆஃப் பண்ணணும். நான் இதுல காட்டுறேன். இப்படி கையில வந்துட்டு நல்லா ஒட்டும். இந்த மாதிரி ஒட்டுனதுமே நமக்கு ரெடி ஆயிடுச்சு சர்க்கரை பாகு. அப்ப இதுல வந்து நான் இன்னைக்கு ரோஸ் எசன்ஸ் சேர்த்திருக்கேன். ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு வரும் இந்த ரோஸ் எசன்ஸ். இதுக்கு பதிலாக நீங்க ஏலக்காய் கூட சேர்த்துக்கலாம். இது வந்து ஒரு ஸ்மெல்லுக்கு, அந்த ஃபிளேவருக்காகவும் அந்த ஸ்மெல்லுக்காகவும் தான். இப்போ நமக்கு சர்க்கரை பாகு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் வந்துட்டு ரொம்ப சூடாக கூடாது. ஓரளவுக்கு மிதமான சூட்ல இருக்கணும். இல்லைன்னா உள்ள வந்து வேகாது இந்த ஜிலேபி. அந்த டைம்ல இந்த மாதிரி நீங்க வந்து ஜிலேபி போட்டுக்கலாம்.
ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இந்த ஷேப்புக்கு. அதுக்கப்புறமா பண்ண பண்ண ரொம்ப ஈஸி ஆகிடும். நீங்கள் தேவைன்னா ரொம்ப சின்ன சின்ன ஜிலேபியாக கூட இதை போட்டுக்கலாம். நான் வந்து கொஞ்சம் பெரிய ஜிலேபியாகவே பண்ணுறேன் இன்னைக்கு. இதை வந்து அடிக்கடி திருப்பி திருப்பி போட்டுக்கணும். அப்பதான் ரெண்டு பக்கமுமே நல்லா ஃப்ரை ஆகும். அதனால அடிக்கடி திருப்பி திருப்பி போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஜிலேபி வந்துட்டு நல்லா பொரிஞ்சதும் இதை எடுத்து நம்ம ஏற்கனவே செஞ்சு வச்சிருக்க சர்க்கரை பாகுல போட்டுக்கலாம். ஆனா அந்த சர்க்கரை பாகு வந்துட்டு ஆறிடக்கூடாது, கொஞ்சம் சூடா இருந்தா நல்லா இருக்கும். ஒருவேளை ஆறிடுச்சுன்னா நீங்க லைட்டா அதை சூடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜிலேபி அதுல போட்டுக்கோங்க. அப்பதான் இந்த ஜிலேபியில அந்த சர்க்கரை பாகு வந்துட்டு நல்லா இறங்கும். இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்த ரவுண்ட் வந்து நம்ம ஜிலேபி பண்ணுவோம். அந்த ஜிலேபி ரெடி ஆனதும் இந்த ஜிலேபியை எடுத்து தனியா வச்சுட்டு புதுசா சுட்ட ஜிலேபியை வந்துட்டு இதுல போட்டுக்கலாம். கொஞ்ச நேரம் இது ஊறினாலே போதும். அவ்வளவுதான், சூப்பரா ஜிலேபி ரெடி ஆயிடுச்சு. இந்த ஜிலேபியை இன்னைக்கு சாப்பிட்றத விடைக்கும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நாளைக்கு எடுத்து சாப்பிட்டோம்னா இன்னும் ரொம்ப சூப்பரா இருக்கும். இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஜிலேபியை வீட்டில் செஞ்சு பாருங்க. எப்படி வந்துச்சுன்னு எனக்கு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா நாவலன் சமையலறையை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.